ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவியில் சொல்லக்கூடிய அமைப்பு கூட இருக்குங்க. ஆனா ஆயுளுக்கு எந்த வித பங்கமும் கிடையாது. உடல் உபாதைகள் கண்டிப்பா இருக்கும். ஜாதகரை சோம்பேறி ஆகிடும். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க லக்னாதிபதி பன்னெண்டுல இருக்காரா? உங்களை நீங்க மாத்திக்கோங்க. ஆக்டிவா இருக்க பழகுங்க. எதிலும் கவனமா இருக்க பாருங்க. சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த உடல் சம்பந்தமான விஷயமா மிகவே கவனமா இருக்கும். சாதாரணமா ஒரு இளநீ குடிப்போம், அது சளி வச்சு ஜுரம் வச்சு ஐசியூ அட்மிட் ஆரம்பிப்போம். அப்போ எந்த நேரம் என்ன பண்ணணும் நீங்க பார்த்து பார்த்து போகணும். இந்த 12ஆம் இடத்துல லக்னேஷன் இருக்கிறவங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இது ஒரு விரயஸ்தான். எல்லாத்தையும் விரயம் பண்ணும். நம்ம கிட்ட எல்லாத்தையும் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 12. அங்க லக்னேஷன் இருக்கிறது அந்த அளவு சிறப்பு இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஜோதிட சம்பந்தமான அனைத்து விதமான ஆலோசனை, அனைத்து விதமான வீடியோஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஜாதகம், பெயராசி, திருமண பொருத்தம், நாள் குறிக்கிறது, நட்சத்திர